श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरयुगपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् विशन्तु मे देव सदात्वदीयाः दयातरङ्गाञ्चराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं कमप्यनरतिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् अकिञ्चननिधिं श्रुतिमपवर्षद्विवर्गयोः अञ्जनाक्लीश्वरतया अभिश्रोमिनिरञ्जना जीवनं जगतां जीयात्किमप्यवगतस्पृहं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाख्वयं मगः पण्डिनान्मलिं वेள்வியும் கேள்விப்பதங்கரும் பதங்களில் பொருளும் பிண்டமாயிருந்த பிறங்கொடியனடும் பெருகிய புலனொடுநிலனும் மங்கள் மாறுதமும் குறைகளேழும் ஏழுமாமைகளும் விசும்பும் அண்டமும் தானாயிருந்த இன்பெருமான் அரங்கமானகரமுந்தானே வாராவுருவாயுமின் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவுருதாயே நாவி அகமே தித்திப்பாய் தீரா நிகழ் தீர எண்ணையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டுடையேனும் புழல்வேனோ நீலாதுங்கஸ்தனகிரிகளி சுகம் போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசடசிரசித்தமத்யாபயந்தி சோட்சிஷ்டாயாம் சிரநிகழிகம் யாவதாத் கிருத்யபுங்கே கோதாதஸ்ரீ நமேதமிதம் பூயேவாஸ்து பூயः அன்னமயத்ருதயாம் தாரணங்கற்கு அன்னதிருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்பொறியே சொல்பாவை பாடியருடையாய் நாளினே வெங்கடவத்தேர்களை மாற்றம் நாம் கடவா மன்னனே நல்கு பெயர் புகழூராடி பூரன் மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாக்கு துழாய் மாலை துசூடி கொடுத்த மாலே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைக்கும் நீயுரைத்ததையொழுதிங்கள் சாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியே தருள் செய்தியே ஸ்ரீ விஷ்ணு சித்த உடனந்தனகல்வர்களே ஸ்ரீரங்கராஜ ஹரிநந்தனயோகதீத்யாம் சாட்சாத் சமாம் கருணையா கமலாநிவாண்யாம் கோதாமணிஞ சரணம் பிரபத்யே சிற்றஞ்சிறுகாலே முகுந்தை சேவித்து உன் பொற்றாமரையிலே போற்றும் பொருளேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவங்களை கொள்ளாமல் போகாது இட்டை மறைவான் அன்றுதான் கோவிந்தா எத்தேற்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்னோ குற்றோமே ஆமோ உனக்கே நாமான் செய்வோம் அச்சனன் தாமுங்கள் மாற்றேரோருந்தாய். ஒரு வழியா ஸ்ரீ ஆண்டார் சரணாகதியை பண்ண போறா. இன்றைய பாசுரத்திலே சரணாகதி பாசுரம் இது. 30 பாசுரங்களுமே சரணாகதி விஷயமான பாசுரங்களாக அமைந்திருந்தாலும் அந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிற பாசுரம்தான் இந்த பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே பாசுரம். பட்டர் ரொம்ப ஈடுபட்டு திருப்பாவ காலக்ஷேபத்தை எல்லாரும் கேளுங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுவாராம். என்ன திருப்பாவை ஒவ்வொரு வருஷம் கேட்டாலும் ஒவ்வொரு அர்த்தம் புரியும்.
ஆண்டாள் நோன்பு நோற்ற மாதிரி பாவை நோன்பு எல்லாரும் நோன்புங்கோ, அனுஷ்டியுங்கோ. அப்படி நோன்பு நோக்க முடியலன்னு சொன்னாக்க திருப்பாவை காலக்ஷேபத்துக்காவது போங்கோ. திருப்பாவை காலக்ஷேபத்தையும் கேட்க முடியலன்னாக்க சிற்றஞ்சிறுகாலி பாசுரத்துக்காவது போங்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டா. அவ்வளோ விசேஷமான பாசுரம் இன்றைய தினத்தினுடைய பாசுரம். ஆனால் இந்த பாசுரத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறதில்லை. நாளைக்கு வங்கம், நாளைக்கு ஆண்டாள் நேரிலேயே சேவிக்கிறதுக்கோசரம் இங்கே ஒரு ஆண்டாளுக்கு சொர்ண மண்டபம் ஒன்று கட்டியிருக்கோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். அது திறந்து வைக்கிறதுக்கு நான் போகணும். அதனால் நீங்கள் காலக்ஷேபத்தை சொல்லிவிட்டு நான் காத்தால கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போயின்னு இருக்கேன். சனிக்கிழமை காத்தால கணு அன்னைக்கும் காத்தால எல்லாருக்கும் ஆற்றுல பண்டிகையாக இருக்கும். சாயங்காலம் ஸ்ரீமத் ராமாயணம், சனிக்கிழமை சாயங்காலம். ஞாயிற்றுக்கிழமை காத்தால திருப்பாவை, சாயங்காலம் ஸ்ரீமத் ராமாயணம். திங்கக்கிழமை அநேகமாக ஆண்டாள் சாத்துமர திங்கக்கிழமை கூட ஆகிடும் அநேகமாக. இன்னைக்கு முக்கியமாக சம்பிரதாயத்தில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறபடி சொல்ல போகிறேன். மாலை மணிவண்ணா பாசுரத்தை முடித்து கூடாரி வெள்ளம் ஸ்ரீ கோவிந்தாங்கிற பாசுரத்தை முடிச்சு, அப்புறம் நமக்கு கரைவை பாக்கி இருக்குது, சிற்றஞ்சிறுகாலை பாக்கி இருக்குது, வங்கம் பாக்கி இருக்கு. சீக்கிரம் முடிக்கணும்னு நமக்கு ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. மெதுவாக அந்த பாசுரத்தில் கடைசி கதியில் வேகமாக போக வேண்டாம். சுவாமி தேசிகன் சாதித்த அர்த்தத்தை எல்லாம் ஒரு 6 அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுட்டா நமக்கு சம்பிரதாயத்தில் என்ன சம்சயமோ அந்த சம்சயத்தை தெரிஞ்சுவிடலாம். நாம் சரணாகதிங்கிறதான உபாயத்தை அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா? சரணாகதின்னு தனியாக ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம் என்று ஒரு பக்கம் அதையும் கேட்கணும். நாம் பண்ணுறதெல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வேறு, இது தனியாக இந்த சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுங்கிறது வேறு. அதெல்லாம் அந்த சர்வதர்மான் பரித்தஜ்யன் என்பதற்கு காலக்ஷேப ரூபமாக பண்ணாதான் ஏன் தனியாக சரணாகதியை பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். அதில் ஒரே ஒரு அர்த்தத்தை இன்னைய தினத்தில் சொல்லுவேன். பகவான் ஒருவனே நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அவனே சொல்லியிருக்கான், மாமேகம் சரணம் பிரஜா, என்னை ஒருவனையே உபாயமாக பற்று. சரணம் பிரஜான்னா உபாயமாக பற்றுன்னு அர்த்தம். பாக்கி எதுவும் உபாயம் இல்லை. ஆக நாம் சரணாகதியை உபாயமாக பண்ணினா அது தவறு, சாஸ்திரப்படி தவறு. ஆனால் நாம் சரணாகதியை உபாயமாகத்தானே பண்ணுறோம், மோட்சத்துக்கான உபாயம்னு சொல்லி தானே பண்ணுறோம். இப்படி நாம் சரணாகதியை உபாயம்னு அனுஷ்டிச்சாக்க பகவான் என்னை ஒருவனையே உபாயமாக அடைவாயாக அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கும் பொழுது, ஆக்ஞையிட்டிருக்கும் பொழுது நாம் சரணாகதியை தனியாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டுண்டு இதுக்கு பதில் சொல்கிறது தான் 6 விதமாக தேசிகன் பதில் சொல்கிறார். ஏகம் என்பதற்கு என்னை ஒருவனையே உபாயமாக அடைவாயாக பற்றுவாயாக என்று சொல்வதற்கு 6 விதமான பொருளை சொல்ல போகிறார். அந்த 6 விதமான பொருளையும் கூடாரி வெள்ளம் ஸ்ரீ கோவிந்தாங்கிற பாசுரத்தில் சுவாபதேசமாக சொல்லும் பொழுது அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். நேத்திக்கு மாலை மணிவண்ணா பாசுரத்தை நன்னா அனுபவித்தோம். உயர்ந்த தத்துவமாக இருந்து ரத்னம் போன்ற நிறமுடையவன்
ரத்னம் போன்ற சுபாவம் உடையவன். அவனுடைய சுபாவத்தை தெரிஞ்சிக்காதனால்தான் அவனை விட்டு நாம் ஒதுங்கி போகணும். இடைச்சிகள்லாம் அவனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுண்டு கிட்டக்க போனான். கோபிகைகள் எல்லாம் அவனுடைய சுபாவத்தை தெரிஞ்சுண்டு கிட்டக்க போனான். கோபிகைகளுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு கிடையாது. என்ன அழகா பேசுறா பாருங்க. ஆண்டாள் நமக்கு கோபிகை மாதிரி நாம் இருந்தால் போதும்ட்டா ஆண்டாள். அதனால்தான் ஆண்டாளை கோபிகை மாதிரி அனுகரித்தாள். நம்ம கோபிகைக்கு கிருஷ்ணனிடத்தில் இருந்த பக்தி நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு ஆண்டாள் முடிவு பண்ணி அந்த கிருஷ்ண பக்தியை காண்பிச்சா. வடக்க மீரா, அந்த மீராவுக்கு இருக்கிற பக்தி கிருஷ்ண பக்தி இருந்தால் நமக்கு போதும். அடிக்கடி மீராவை பற்றி ஆண்டவன் உபன்யாசத்தில் சாதிப்பார். அந்த மீராவுடைய சித்தாந்தம் தான் நம்முடைய தேசிக சித்தாந்தம். நாம் என்னமோ தேசிக சித்தாந்தம் வேற ஏதோ தனியாக தேசிகன் பண்ணியிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். மீராவுடைய சித்தாந்தத்தை தெரிஞ்சுவிட்டா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் மீராவுடைய கதையெல்லாம் சொல்ல போறீங்களா? கேட்கணும்னு ஆசை தான் இருக்குது. ஆனால் திருப்பாவை இன்னைக்கு இந்த ஏகம்ன்றதுக்கு 6 விதமான அர்த்தத்தை கூடாரி பாசுரத்தில் சொல்லணுமே அப்படின்னாக்க மீராவை பற்றி, மீராவுடைய சம்பிரதாயமும் நம்முடைய சம்பிரதாயமும் ஒன்று தான் அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னு கேள்வி. வடதேசத்தில் ஒரு சமயம் பிரவச்சனம் பண்ணுற ஒரு சுவாமி பகவத்கீதை உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த உபன்யாசம் பண்ணும் பொழுது ஏகப்பட்ட பேர், அங்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் வடக்கெல்லாம் கேட்பார். அப்படி பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார். இவ்வளவு பிரவச்சனம் கீதையை பற்றி பண்ணுறாரு. நம்ம கிருஷ்ணன் உபதேசம் பண்ணினதாச்சு, கிருஷ்ண பக்தி நமக்கு இருக்கு. அதனால கிருஷ்ணனுடையதான உபதேசத்தை போய் நாம் கேட்போம்னு மீரா அந்த பிரவச்சனம் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாலாம். உள்ளே போய் கதையை கேட்கலாம், பிரவச்சனத்தை கேட்கலாம், கீதோபதேசத்தை கேட்கலாம்னு போனால் தடுத்துட்டாலாம் மீரா. ஏன் தடுத்துட்டான்னா, ஸ்திரீகள்லாம் உள்ளே போகக்கூடாது, என்ன குடும்பம் பார்ப்போம். ஸ்திரீகள் இல்லைன்னா கூட்டமே கிடையாது. எங்கே உபன்யாசம் நடந்தாலும் 60% அவள் தான். ஆனால் ஸ்திரீகள்லாம் கீதையை கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருந்தவாள்லாம். யார் சொன்னார் அப்படின்னு மீரா அவளை பார்த்து கேட்டாலும் கதை சொல்கிறவர் சொன்னார், உபதேசம் பண்ணுறவர் சொன்னார். சரி, அப்படின்னா நான் அங்கேயே உட்காண்டிருக்கேன், வாசல்லையே உட்காண்டிருக்கேன். கதை சொல்கிறவர் முடிச்சுட்டு வரும்பொழுது அவன் நான் கேட்கணும், ஸ்திரீகள் ஏன் கீதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு கேட்கணும் அப்படின்னு கேட்குறேன்னு வாசல்லையே உட்காண்டிருந்தாலும் கிருஷ்ணனுடைய கதையை கேட்குறதுக்கு இன்னார் தான் கேட்கணும், இன்னார் கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நியமம் உண்டான்னு கதையை முடிச்சுட்டு கீதையை உபதேசத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தாராம் அவர். மீரா சேவிக்க போனாலாம். சேவிக்கலாமோ இல்லையா ஸ்திரீகள்? அதுவும் கூடாது. சேவிக்கலாம், சேவிக்கிறது ஒன்றும் தோஷம் இல்லைன்னாலும் சேவிச்சாலாம். கண்ணில் தாரையாக ஜலம் வருது, மீனர் ஒன்றும் பேச வருது. அந்த சுவாமியை பார்த்து, கதை சொல்கிற சுவாமியை பார்த்து கேள்வி அழுதுண்டே இருக்கார் மீரா. ஏம்மா அழறே, என்ன அழறே அப்படின்னு அவர் கேட்குற. கதை சொல்கிறவர் கிருப்பையாக விசாரிக்கிறார். சொன்னால், என் கீதா பிரவச்சனத்தை நீ நடக்கிறதுன்னு சொன்னால் நான் கேட்குறதுக்கு வந்தேன். ஸ்திரீகள் மாத்திரம்தான் கேட்கணும், ஸ்திரீகள் கேட்கக்கூடாது, இதை புருஷால் மாத்திரம்தான் கேட்கணும்னு சொல்லிட்டா. அது கிருஷ்ணனுடைய உபதேசத்தை கேட்குறதுக்கு எல்லாரும் அதிகாரி தானே.
அவனே யுத்த காலத்தில் இருந்து தானே உபதேசம் பண்ணினான். இப்படி புருஷால் மாத்திரம்தான் கேட்கணும்னு சொன்னாக்க ஸ்திரீகளுக்கு உபதேசம் வேண்டாமா, கீதோபதேசம் படி நடக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னாலா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவாள்லாம் புருஷாலான்னு கேட்டாலாம் மீரன். உள்ளுக்குள்ளே இருந்து கதை கேட்டுட்டு இருக்காளே அவள்லாம் புருஷாலான்னு. ஆமாம், அத்தனை பேரும் புருஷால் தான், ஒரு ஸ்திரீ கூட உள்ள கிடையாது, அத்தனை பேரும் புருஷால் தான் கேட்குறாரு. உடனே மீரா சொன்னாலாம், ஓ உள்ளுக்குள்ளே புருஷால் கேட்டுட்டு இருக்காளா அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை அப்படியே சொன்னாலாம் மீரா. என்ன சொன்னான்னு கேளுங்கோ. புருஷன்னு சொன்னாக்க பகவான் கிருஷ்ணன் ஒருவன் தான் புருஷன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சொல்லிதான், இங்கே தேவரீர் சொல்லிதான் உள்ளுக்குள்ளே உட்காண்டிருக்கவாள்லாம் கிருஷ்ணனை தவிர உத்தமமான புருஷால் வேற யாரோ இருக்கான்னு தெரிகிறதுன்னாலாம். அந்த கதை சொல்கிறவர் உபதேசம் விழுந்து மீராவை சேவிச்சுட்டான். இதுதான் சாஸ்திரம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம், தேசிய சித்தாந்தம் என்னென்ன, உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மே யுதாகிருதா. புருஷன்னு சொன்னால் பகவான் ஒருவன் தான். அந்த பாவத்தில் தான் வேணுகானத்தை கேட்டுட்டு கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலில் மயங்கி எல்லாரும் கோபிகள் எல்லாரும் அவாவ காரியத்தை விட்டுவிட்டு கிருஷ்ணன் வேணுகானம் பண்ண இடத்துக்கு போனார்னு சுகபிரம்மம் பதில் சொல்கிறார். அப்படிப்பட்டதான உத்தமமான புருஷன்னு சொன்னாலாம். ஆக கோபிகை மாதிரி நாம் அனுகரிச்சா போதும்னு ஆண்டாள் முடிவு பண்ணால் அவ்வளவு கிருஷ்ண பக்தி மீராவுக்கு இருந்த மாதிரி கிருஷ்ண பக்தி. ஆக ஏகம் சரணம் பிரஜா அப்படிங்கிறதுக்கோசரம் இவ்வளோ தூரம் வரேன். இப்படி பகவான் ஒருவனே நமக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவா தான் சரணாகதியை அனுஷ்டிப்பா அப்படின்னு நியாயமான காரணங்களை காண்பிச்சு சரணாகதி தனியாக பெருமாளிடத்தில் பண்ண வேண்டாம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லித்தானே பண்ணுறோம். தனியாக ஒரு சரணாகதிங்கிற உபாயத்தை அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி தேசிகன். 6 விதமான பொருள் சொல்கிறார். அந்த 6 விதமான பொருளையும் நாம் தெரிஞ்சுட்டாக்க சரணாகதியை அனுஷ்டிக்கிறது எதற்கோசரம், அது அவ சொல்கிற பிரமாணமும் தப்பு இல்லை, நாம் அனுஷ்டிக்கிற சரணாகதியும் தப்பு இல்லை. அதுக்கோசரம் பகவான் இந்த அர்த்தத்தை காண்பிக்கிறதுக்கோசரம் தான் கிருஷ்ணனாக அவதாரமே பண்ணினான். அவதாரம் பண்ணி அவன் உபதேசம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுட்டோமே, ஆனால் அவன் கிட்டக்க நாம நெருங்கலாம், அவன் சர்வ சுலபம்னு காண்பிச்சார். மணிவண்ணா மார்கழி நீராடுவான், ரத்னம் போன்ற சுபாவம் உடையவன். கோபிகள் எல்லாம் அந்த சுபாவத்தை தெரிஞ்சுட்டு கிருஷ்ணனை ஆசிரியிச்சார். மார்கழி நீராட்டத்தை பண்ணிக்கணும். அந்த மார்கழி நீராட்டத்தை பண்ணுறதுக்கோசரம் மேலையான் செய்வனர்கள். இதுக்கு முன்பும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஹோராதிகரண நியாயம்னு ஒன்று பேர். அந்த நியாயப்படி பார்த்தாலும் பகவானை அடைவதற்கு இந்த நீராட்டங்கிற ஒரு கிரியையை அவனை சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னால் நீராட்டங்கிற ஒரு கிரியையை செய்யணும்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்கு. அதை தான் பின்பற்றினான் கோபிகைகள். கோபிகைகள் பின்பற்றினதான் ஆண்டாள் பின்பற்றினான். ஆண்டாள் பின்பற்றினது தான் நாம பின்பற்றோம். இப்படி மேலையான் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியே. இந்த நோன்பை ஏற்கனவே முன்ன இருந்தவாள் தான் அனுஷ்டிச்சிருக்கா. இந்த நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் சொல்கிறேன், நீ காது கொடுத்து கேள் என்று கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார். என்ன ரூபத்தை காண்பிச்சு மயக்கிறவன் ராமன், தன்னுடைய கண்களை காண்பிச்சு மயக்கிறவன் கண்ணன். கண்ணுக்கு இனியவன் சொல்கிறார். எத்தனை நாள் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த கிருஷ்ணாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும். அப்படி கண்களை காட்சி மயக்கிடுவானா கண்ணன். இந்த ஆண்டாளுடைய அழுகலை மயங்கி போயிட்டானா. வேண்டுவன கேட்டியேல், நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் சொல்கிறேன்,
நீ காது கொடுத்து கேட்குறியா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். ரெண்டு அர்த்தம் அங்கே. நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி நீ கேட்டாக்க நான் கொடுக்கிறேன்னு அவன் கிருஷ்ணன் கேட்ட மாதிரி ஒரு அர்த்தம். வேண்டுவன கேட்டியே, நோன்புக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்கிறேன் உபகரணங்கள்லாம் நீ காது கொடுத்து கேள். என்ன இந்த ஆண்டாளுடைய அழகில் மயங்கி போயிட்டான் கிருஷ்ணன். என்னை பார்த்து ரசிக்கிறது இருக்கட்டும், முதல்ல காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். பகவத் சந்நிதியில் அந்நியபரராயிருக்க ஆண்டாள் தொடை தட்டி எழுப்புகிறாள். பெருமாள் சந்நிதியில் ரொம்ப அடங்கினவனாக நாம் இருக்கணும். இதுதான் மீரா காண்பிச்ச சம்பிரதாயம். நாம் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கிறோம். பிரணவத்தினுடைய மந்திரத்தை காலக்ஷேபம் சொல்கிற இடத்துல முடிஞ்சால் போய் கேட்குறோம். நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை காலக்ஷேபத்தில் கேட்டுக்கிறோம். கேட்டதுக்கு என்ன பலன் அப்படின்னா, அடியேன்னு என்னைக்கு சொல்கிறோமோ அதுதான் நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சினதாக அர்த்தம். நமக்கு சுவாதந்திரியம் ஒரு பொழுதும் கிடையாது. பகவான் ஒருவன் தான் சுதந்திரன்னு சொல்கிறது தான் மீராவுடைய சம்பிரதாயம். அவன் ஒருவன் தான் புருஷன், அவன் ஒருவன் தான் சுதந்திரன். ஸ்திரீ பிராயம் இதர ஜெகத்து இந்த சாஸ்திரப்படி. அது நம்முடைய ராமானுஜருடைய பிலாசபியில் சொல்கிறோம், தேசியனுடைய சித்தாந்தத்தில் சொல்கிறோம். நாம் எல்லோருமே ஸ்திரீகள் தான். இதுதான் மீரா காண்பிச்சது. புருஷன்னு சொன்னால் பகவான் ஒருவன், நாம் அத்தனை பேரும் ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஜீவராசிகள் அத்தனை பேரும் நாம் எல்லோரும்னு சொன்னால் ஸ்திரீகள் புருஷாங்கிற சரீரத்தில் தான் வித்தியாசம், ஆத்மாவில் வித்தியாசம் கிடையாது. சுனிச்சைவர் ஸ்வபாகேஜ பண்டிதா சமதர்ஷினான்னு கீதையில் சொல்லி, எல்லாருடைய ஆத்மஸ்வரூபமும் ஒரே அணுதான். புருஷன் ஸ்திரீ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உடம்புல தான், சரீரத்தில் தான் வித்தியாசம்னு காண்பிச்சது தான் ஸ்திரீ பிராயம் இதர ஜெகத்து. உள்ளுக்குள்ளே உட்காந்து கேட்குறவாள்லாம் புருஷாலுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? பகவான் ஒருவன் தான் புருஷன், நாம் எல்லோரும் ஸ்திரீகள் மாதிரினா பாரதந்திரியம்னு அர்த்தம். சுதந்திரமற்றவர்கள் ஜீவராசிகள். எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நமக்கு ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியம் கிடையாது. பகவான் நியமித்து நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இதுதான் ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா பராத்து தஸ்யுதேங்கிற சீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ராமானுஜர் இதை தான் வியாக்கியானம் பண்ணார். நாம் எல்லோருமே பாரதந்திரிய சுவாவமுடையவர்கள் நமஹா என்பதற்கு பொருள். நமக்கு சுவாதந்திரியம் கிடையாது, அடங்கினவர்கள், பகவானுக்கு கட்டுப்பட்டவர்கள், அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள், பகவத் அதீனர்கள் நாம். இதுதானே ராமானுஜர் காண்பிச்சார். ராமானுஜர் சொன்னது தானே மீரா அந்த சுவாமிக்கு சொல்லி, புருஷான் யாரும் உள்ளுக்குள்ள கேட்டதா எனக்கு தெரியல, ஸ்திரீகள் தான் எல்லாரும் சொல்லியிருக்கு. பாரதந்திரியம் பகவானுக்கு அதீனமாக இருக்கிறது. அது நமசப்தத்தினுடைய பொருள். இப்படி பகவத் சந்நிதியிலையும் பாகவத சந்நிதியிலையும் அடங்கி இருக்கணும். பகவானுக்கு அதீனமாகவும் பாகவதாருக்கு அடிமையாகவும் நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வேண்டுவன கேட்டியேல், பகவத் சந்நிதியில் அந்நியபரராயிருக்கு ஆண்டாள் தொடைதட்டி எழுப்புகிறாள். வேண்டுவன கேட்டியேல், நோம்புக்கு என்ன உபகரணம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன், நீ கேட்டால் சொல்கிறேன், காது கொடுத்து கேட்டால். வேண்டுவன கேட்டியேல், அப்புறம் கொடுக்குறான். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலினினையாய் அருளேலோ தன்வாவாய். நோம்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் சொல்றான். நோம்பு என்பது விரதம்.
அந்த விரதம் என்பது சரணாகதியாகிற விரதம் என்றுதான் இது சரணாகதி பிரபந்தமானபடினாலே அப்படியே அர்த்தம் சொல்லணும். என்ன உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஆண்டாள் காண்பிக்கிறான்னு சொன்னாக்க அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற அர்த்தம் இந்த திருப்பாவையிலே வரணும். இந்த பதத்தில் இந்த உபனிஷத்து அர்த்தம் இருக்குன்னு காண்பிக்கணும். அதுதான் உபனிஷத்தினுடைய அர்த்தம். வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு சொல்றதுக்கு அர்த்தமாக இருக்கும். ஆக நோன்பு நோன்பு என்பது சரணாகதின்னு பொருள். அந்த சரணாகதிக்கு வேண்டுவன வேட்டியல் வேண்டியதெல்லாம் சொல்றோன்னு சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன்னு சொல்றான். அப்பா சரணாகதி பண்ணணும்னு சொல்றியே, சரணாகதிக்கு வேண்டியதான உபகரணங்கள் எல்லாம் உனக்கு சொல்றேன், முதல்ல அதை சம்பாதிச்சுக்கோ. பானம் விடணும்னு சொன்னாக்க பானம் விடுறான், வில்லை எடுத்துட்டு பானம் விடுறான். ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்து லட்சியமாக வைத்து அந்த லட்சியத்தை குறி வைக்கணும். எடுத்த உடனே எடுத்தான் பானத்தை எடுத்தான் அடிக்கிறாங்கிற அளவுக்கு அனுபவம் இல்லாமல் பண்ண முடியாது. முன்கூட்டி பண்ண வேண்டிய வியாபாரங்கள் உண்டு. இதெல்லாம் தேசிகன் சாதிக்கிறார். முன்கூட்டி பண்ண வேண்டிய வியாபாரம் உண்டு. எடுத்த உடனே லட்சியம் குறிய வச்சு பார்த்து அடிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. குறி தப்பிடும். 2-3 தடவை பல அபியாசம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தனஞ்சயன் வைத்த குறியை போலே சுவாமி தேசிகன் சாதிக்கணும். தனஞ்சயன் யாருக்கு? அர்ஜுனனுக்கு பேர். அவன் எப்படி லட்சியம் வைத்தானோ அப்படி லட்சியம் வைக்கணும்னு வேதம் சொல்லியிருக்கு. எங்க வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பானத்தினால ஒரு வஸ்துவை அடிக்கணும்னு சொன்னாக்க பானத்தை அப்படியே தூக்கி எறிய முடியாது. தனுஷ் வேணும், வில்லு வேணும், அம்பு வேணும். லட்சியம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். முன்கூட்டி அடித்தா அப்படியே போய் அந்த வஸ்து கீழே விழணும். அந்த மாதிரி தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரணவோ தனுஹு ஷரோகி ஆத்மா பிரம்மதல் லட்சியமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவது தன்மயோ பவேது பிரணவோ தனுஹு. அந்த பிரணவார்த்தத்தெல்லாம் இங்கே சொல்ல போகிறோம் பாசுரத்து. பிரணவோ தனுஹு, பிரணவம் ஓங்கிற பிரணவம் இருக்கு பாருங்கோ, அதுதான் தனுஷ் வில்லு. ஷரோகி ஆத்மா, அம்பு எது பானம் எதுன்னு இந்த ஆத்ம ஜீவ தத்துவம் தான் அம்பு. ஆக தனுஷாகிற பிரணவம், அம்பாகிற ஆத்மா. லட்சியம் எது? யாரை பார்த்து அடிக்க போறோம்னா பிரம்மதல் லட்சியமுச்சதே, பிரம்மத்தை அடைவது லட்சியம். குறி எது என்ன? பிரம்மன் தான் குறி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஓமித்யாத்மானம் யுஞ்சீதா என்று வேதம் சொல்லுது. ஓம்ங்கிற பிரணவத்தை சொல்லி இந்த ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பியுங்கோ. சமர்ப்பியுங்கோன்னு சொல்லிட்டுன்னு அப்போ சரணாகதி வேணும்னு ஏற்படுறது. இந்த ஆத்மாவை சமர்ப்பியுங்கோன்னு சொல்லியிருக்கு. பகவானே சரணம் பிரஜா ஏகம் சரணம் பிரஜான்னு சொன்னாக்க சமர்ப்பண சப்தத்துக்கு என்ன பொருள்? இப்போ ஆற்றுல பெருமாளுக்கு சாலிகிராம மூர்த்திக்கு பழங்கள் எல்லாம் நாம் சமர்ப்பிக்கிறோம். பக்குவமான அன்னங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். பழங்களை சமர்ப்பிக்கும் பொழுது என்ன மந்திரம் சொல்கிறோம்? நிவேதயாமின்னு ஒரு சப்தம் சொல்கிறோம். பலம் கதலி பலம் நிவேதயாமி, சுத்தான்னம் நிவேதயாமி. நிவேதனம்ங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள்? இங்கே தான் சம்பிரதாயத்தில் வேணும். நிவேதனம்னு சொன்னாக்க ஆண்டவன் சார் பட்டு கன்வேன்னு அர்த்தமாகும். அப்படின்னு நாம் சொல்லலை. சிலர் எப்படி சொன்னால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுன்னு தெரியப்படுத்துறது. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். விபீஷணன் சரணாகதி பண்ண வரும் பொழுது
நான் வந்திருக்கேன்னு பெருமாளுக்கு தெரிவிங்கோ அப்படின்னு சொல்லுவானா எங்கேயாவது? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஆத்மாவை சமர்ப்பியுங்கோன்னு அர்த்தம். ஆச்சாரியால முன்னிட்டு சமர்ப்பிக்கிறான் பெருமாளிடத்தில். மாம் என்னை நிவேதயத என்றால் சமர்ப்பியுங்கோன்னு அர்த்தம். ஒரு ஆச்சாரியனை தேடுறான் அவனும் விபீஷணும். ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். கிட்டக்க நெருங்கி இருக்கிற வந்து சேர்ந்ததான இந்த விபீஷனுடைய ஆத்மாவை பெருமாளத்தில் சமர்ப்பியுங்கோ என்ன ஆச்சாரியால கொண்டு சமர்ப்பிக்கணுங்கிறத அவனும் காண்பிக்கிறான். இந்த நிவேதனை என்பதற்கு தெரியப்படுத்துங்கோன்னு அர்த்தம் சொல்லிட்டா ஒரு பக்கத்தில். என்ன தெரியப்படுத்துறதுன்னா, நீ சுவாமி நான் தாசன் அப்படிங்கிறத சொல்றது தான் நிவேதன சப்தம். சுவாமி தாசன்னு தெரிஞ்சுட்டா போதும். அப்பா நான் உன்னை சுவாமியா எடுத்துக்கிட்டேன், நான் தாசன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா மாத்திரம் போதும். இதை தெரிஞ்சுட்டா போதும். ஆனால் பார்க்கறதுக்கு அது போதும்னு தான் தோணும். அதுக்கு ஆத்ம சமர்ப்பணம்னு பேர். நீ சுவாமி நான் உனக்கு தாசன்னு சொன்னாக்க இதுக்கு ஆத்மா அவனுடையதுன்னு அர்த்தம். அவனை சேர்ந்தது இந்த ஆத்மானுங்கிற பொருள் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆனால் ஆத்ம சமர்ப்பணத்துக்கு டெஃபினிஷன் சொல்லும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்றோமோ இல்லையா, ஆத்மா நிக்ஷேபம்னு சமர்ப்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்ம சமர்ப்பணம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆத்மாத்மீய பரண்யாசா ஆத்ம நிக்ஷேப உச்சதே. ஆத்மாவையும் ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்களையும் ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்களை ரட்சணம் பண்ற பொறுப்பையும் பெருமானிடத்தில் சமர்ப்பிக்கிறது தான் ஆத்ம சமர்ப்பணம். வெறும சுவாமி நான் தாசங்கிறது எண்ணம் மாத்திரம் ஆத்ம சமர்ப்பணமாக ஆகாது. ஆக இதை எடுத்து வியாக்கியானம் பண்றார். இவ்விடத்தில் நிவேதன சப்தம் விஞ்ஞாபனம்ங்கிற பொருள்ல இல்லை. இப்போ பழத்தை பெருமாளுக்கு சாலக்கிராமமூர்த்திக்கு சமர்ப்பிச்சா நிவேதயாமின்னு சொன்னாக்க வாழைப்பழத்தை பெருமாளுக்கு தெரியப்படுத்துறேன்னு அர்த்தம் வருமா? சமர்ப்பிக்கிறேங்கிற அர்த்த பர்யந்தம் கொண்டு வரணும். இது தேசிகன் எடுத்து இந்த மாலை மணிவண்ணா பாசுரத்தில் தேசிகனுடைய அந்த சரமஸ்லோகத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பண்ணுற அர்த்தத்தையும் இந்த மாலை மணிவண்ணா பாசுரத்தில் உபகரணங்களை எல்லாம் கேட்கிறா பாருங்கோ. அந்த உபகரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த தேசிகனுடையதான அர்த்தத்தை சொல்லி நமக்கு ஆச்சாரியால் சொல்றா. அவ சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன் கேட்கிறானா, வேண்டுவன கேட்டியேல். சரணாகதிங்கிறதான இந்த விரதத்தை மேலையார் செய்வர்கள் என்கிற விரதத்தை நீ அனுஷ்டிக்கிறதுக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டியதான உபகரணங்கள் ஞானம், அதுக்கு முன்பு சம்பாதிக்க வேண்டிய ஞானம். சரணாகதியை ஆத்மாவை சமர்ப்பணம் பண்றதுக்கு முன்னாலே இருக்க வேண்டிய ஞானம் இருக்கு பாருங்கோ. என்னென்ன ஞானம்னு பாருங்க. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். மாலே மணிவண்ணான்னு சொன்னா ஆச்சாரியன்னு பொருள். எப்படி பொருள் வரும்? கிருஷ்ணனைத்தானே சொல்றோம்னார். கிருஷ்ணன் வேறில்லை, ராமானுஜர் வேறில்லை. நனு ராமாவரஜர் சயேஷ பூயகங்கிறார் சுவாமி தேசிகன். கிருஷ்ணன் பண்ணின அத்தனை காரியத்தையும் ராமானுஜரும் பண்ணியிருக்கார். ஆக மாலே மணிவண்ணான்னு சொன்னா உயர்ந்த தத்துவமாக பரபிரம்மமாக இருந்தும் இடைச்சியெல்லாம் கிட்டக்க நெருங்கும்படியான சௌலபியத்தையும் காண்பிச்சதோ இல்லையோ, ஆஸ்திரியாரிடத்தில் அவனுக்கு இருக்கிற ஆசை வியாமோகத்தையும் சொன்னமோ இல்லையோ, அந்த மாதிரி சாஸ்திர ஞானம் வேத ஞானம் அதிகம் இருந்தும் ஆச்சாரியால்
நம்ம கிட்டக்க நெருங்கி பழகிறா பாருங்கோ, அதான் மணிவண்ணா. ரத்னம் போன்ற சுபாவம் உடையவன் ஆச்சாரியன். அப்படிலாம் கூட பழகுவாளன்னா அவளுடைய பெருமை எங்கே, நம்மளோட பழகிறது எங்கே? இது சமயத்தில் சிஷ்யாலாம் தேடிண்டு வர சமயத்தில் ஆச்சாரியார் அனுகிரகம் பண்ணுவா. இந்த பட்டணத்துலேருந்து இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு என்னை பார்க்க வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி குசல பிரச்சனைகள்லாம் அவளுக்கு வேண்டிய ஆத்மோபதேசங்கள்லாம் ஆத்ம ஜானத்தெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு ஊருக்கு புரட்டு போகிற சமயத்தில் அழுவாங்க சிஷ்யால். இன்னும் ஆச்சாரியால் இவ்வளவு கிருபையாக இந்த வந்த சமயத்திலே நமக்கு ஏதாவது ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு, வேறு விஷயம் எதுவும் பேசலை. ஆத்மாவை பற்றின ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தமோ ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தமோ ஏதாவது சொல்லி அனுப்புகிறாரு, வெளியில் அனுப்பலை. ஏன்னா திருப்பி இவ்வளோ தூரம் பட்டணம் வரலையும் 6 மணி நேரம் போகணும். அவன் காரில் வந்திருக்கான் போகணும். ஒரு சமயத்தில் இந்த ஆத்ம விசாரத்தை பண்ணிட்டே போனால் வழியில் சிரமம் ஏற்படாது. பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம். பாதேயம் வழியில் போகிறதுக்கு சிரமம் தெரியாமல் இருக்கிறது. நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோன்னர். ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரண்யசா. பாதேயம்னு பேர். பாதேயம் இல்லை, பாதேயம், வழிச்சோறு. நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு வழிச்சோறு. அப்படி ஆச்சாரியால் சொல்லின அர்த்தத்தெல்லாம் அப்படியே அசை போட்டுட்டே போவான். இப்போ என்ன பண்ணுறான்னு சிடி போட்டு கேட்டுட்டு போகிறான். முதல்ல வச்சுட்டு ஒரு சீடியை போட்டுட்டு செருப்பையும் போட்டுட்டு பாடம் கேட்டுட்டு போகிறான் பாருங்க. இதெல்லாம் குரு சிஷ்ய பாவத்தில் தான் கேட்கணும். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த அர்த்தத்தெல்லாம் விசாரம் பண்ணிகிட்டே போகிறான். நாம சங்கீர்த்தனங்கிறது வழிச்சோறு மாதிரி. யாத்திரை போகிறவனுக்கு வழிச்சோறு எடுத்துன்னு போனாக்க எப்படி உபயோகமாக இருக்கும், அந்த மாதிரி ஆச்சாரியார் என்ன பண்ணுவான்னா வச்சுட்டு கையில் வழியில் ஏதாவது பசிக்குண்டா மடப்படியில் சொல்லி அவள்கிட்ட ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லி கையில் எடுத்துன்னு போ. ஒரு ராகம் தைரியமாவது கையில் பட்டு எடுத்துன்னு போ அப்படின்னு விசாரிச்சாகும். இதெல்லாம் நம்ம ஆச்சாரியாள்கிட்ட பார்க்குறோம். எல்லா ஆச்சாரியாள்கிட்டையும் இருக்குது. அப்படிப்பட்ட சௌலபியம் இறங்கி வரணும். சாஸ்திரம் அதிகமாக படிச்சிருந்தும் இறங்கி வரலன்னு சிஷ்யனும் கிட்டக்க நெருங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை சொல்றது மாலே மணிவண்ணா. உயர்ந்த ஞான உடையவனாக இருந்தும் ரத்னம் போன்ற சுபாவம் உடையவன் மணிவண்ணா. சிஷ்யாரிடத்தில் ஆசை உள்ள ஆச்சாரியன். அது சௌலபியத்தை சொல்றது. மார்கழி நீராடுவான். நீராட்டம் நீராட்டம்னு சொல்றது பகவானோடு சம்ஸ்லேஷம். நீராட்டங்கிற சம்சத்துக்கு பகவானோடு சேர்றது. பகவானோடு நாம் போய் சம்ஸ்லேஷம் பண்ணுவதற்கு மேலையார் செய்வனர்கள். மேலையார்னு சொன்னால் பூர்வாச்சாரியர்கள். பூர்வாச்சாரியர்கள் செய்ததானே, அவர்கள் அனுஷ்டித்ததான சரணாகதிக்கு வேண்டியதை, நோம்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் ஆண்டாள் கேட்கிறார். வேண்டுவனரேட்டிய ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனே. அந்த சங்கை எடுத்து ஊதினா இந்த பிரபஞ்சமே நடுங்கிறதா. மகாபாரத யுத்தத்தில் பாஞ்சஜன்யம் ரிஷிகேசம் தேவதத்தம் தனஞ்சயா அப்படின்னு சொல்கிறார். அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதின உடனே சகோஷோ தார்தராஷ்டானாம் ஹிருதயானி வெதாரயத்து. துரியோதனாதிகளுடையதான ஹிருதயமெல்லாம் பிளந்து போச்சு. அப்பொழுதே அவளுக்கு மரணம் நிச்சயம், தோல்வி நிச்சயம்னு முடிவு ஆயிடுத்தான். அந்த மாதிரி ஞானத்தை எல்லாம் பூமி எல்லாம் அதிரும்படியாக நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சல்யமே போல்வன சங்கங்கள். பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள். பாஞ்சஜன்யம் சங்குக்கு பேரு. பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள். ஒரு சங்க கேட்கல, போல்வன சங்கங்கள்னு பகுவச்சனத்தில் கேட்டிருக்கான்.
இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தாக்க எவ்வளவு உபனிஷத் அர்த்தங்கள்லாம் அதில் அடங்கி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆக மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியே. நீராட்டம்னு சொல்லக்கூடிய பகவானோடு சேருதல் மோட்சம் என்கிற சம்ஸ்லேஷத்திற்கு வேண்டியதான சரணாகதியை அனுஷ்டிக்கும் பொழுது சரணாகதிக்கு வேண்டியதான உபகரணங்களை எல்லாம் சொல்றார். சரணாகதிக்கு முன்பு நமக்கு இருக்க வேண்டியதான ஞானபாகம்னு அர்த்தம். போல்வன சங்கங்கள் வேண்டுவன கேட்டியே. எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு ஆச்சாரியன் சொல்கிறேன், அதெல்லாம் நான் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், கேளுங்கோன்னு அர்த்தம். வேண்டுவன கேட்டியே. சிஷ்யனை பார்த்து ஆச்சாரியன் கேட்கிறான், நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினா எப்படி இந்த பூமியெல்லாம் அதிர்றதோ, திருதராஷ்டிர புத்திரர்களுடையதான ஹிருதயமெல்லாம் எப்படி பிளந்ததோ, அந்த மாதிரி இந்த சங்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது ஓம்ங்கிற பிரணவம். பிரணவத்தினுடைய பொருளை முதல்ல தெரிஞ்சுக்குங்கோ. சரணாகதி பண்ணிக்க வந்துடுறோம், எல்லாரும் சரணாகதி பண்ணிக்க போயிடுறோம். எதுக்கு சரணாகதி பண்ணிக்கிறோம், ஏன் அவனை சரணாகதி பண்ணணுங்கிறதெல்லாம் இந்த பிரணவம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவனுக்காகவே நாம் இருக்கோம், அவனுடைய உபயோகத்திற்காகவே நாம் இருக்கோங்கிற பொருள் அதில் கிடைக்கிறது. ஓம்ங்கிற பிரணவத்தில் அகார உகார மகார. விஷ்ணுவுக்கே பகவானுக்கே நாம் இருக்கோம். இந்த ஞானத்தை நமக்கு உண்டு பண்றது எதுன்னு, நாம் அவனுக்கு நிலையடியோம் சோராதனைத்தும் அவனுடம்பு என்னும் சுருதிகளால் வேதாந்த தேசிகன் பேசுகிறார். நாம் அவனுக்கோசரமே இருக்கோம், நாம் எல்லாம் அவனுக்கு உடம்பாக இருக்கோம், நமக்கு அவன் சுவாமியாக இருக்கான். ஆக அவனுடைய உடம்பு, நாம் எல்லோரும் சேதன அச்சேதனம், அறிவுள்ள ஜீவராசிகள் அறிவில்லாத வஸ்துக்கள் எல்லாமே பகவானுக்கு உடம்பாக இருக்கோம்னு உபனிஷத் சொல்றது. எவனுக்கு இந்த பிரபஞ்சம் உடம்பாக இருக்கோ, எவனுக்கு இந்த ஆத்மா உடம்பாக இருக்கோ அப்படின்னு உபனிஷத் சொல்றபடி நாம் அவனுக்கோசரம் இருக்கோம், அவனுக்கு உடம்பாக இருக்கோம்னு என்று சொல்லி அதுக்கு மேலே இருக்கிற ஆய விஷ்ணுவின் பொருட்டே இருக்கோம்னு ஊ சொல்றது. அவன் பொருட்டே ஊக்கு ஏவ அவனுக்கே அப்படிங்கிற பொருள் கிடைக்கிறது. அவனுக்கே மகாரத்தினாலே சொல்லப்படுகிற ஜீவன். இந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றால்தான் அந்த பகவானுக்கோசரமே நாம இருக்கோம். ஆனால் மறந்து இந்த லோகத்தில் நாம உண்மையில்லாத வாழ்க்கையை உண்மைன்னு நினைச்சுட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக சரணாகதிக்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு பிரணவத்தினுடைய பொருள், ஓங்கிற பிரணவத்தினுடைய பொருள். அதை தான் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமேன பிரணவத்தினுடைய அர்த்தங்கள். ஓங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றாதான் தான் யார் பகவான் யாருன்னு தெரியும். வேண்டுவன கேட்டியேன். சரணாகதிக்கு முன்பு எது எது வேணுமோ அதெல்லாம் கேட்டுக்கோ. சால பெரும்பதையே அப்படின்னு சொன்னாக்க இது எதனுடைய அர்த்தம்னா, பாராத்திய ஞானம், பாரதந்திரிய ஞானம் அப்படின்னு என்ன, நமஹாங்கிற சப்தத்தினுடைய பொருள். நாம பகவானுக்கு அடங்கினவன், நமக்கு சுவாதந்திரியம் இல்லை, நாம் ஒருபோதும் சுவாமி கிடையாது, நம்முடையது என்பது எதுவும் இல்லை. இதான் நமசப்தத்தினுடைய அர்த்தம். அது எதில் போய் முடியுதுன்னா,
நாம் பாகவதாலுக்கு அடங்கினவர்கள். பகவானுக்கு அடங்கினவர்கள் என்பது பாகவதாலுக்கு அடங்கினவர்கள். பாகவதானுடைய உபயோகத்துக்காக இருக்கோம். பாகவதானுக்கு உபயோகப்படாத வஸ்து எதுவும் நம்மிடத்தில் கிடையாது. எல்லாம் பகவானுக்காகவே இருக்கு, பகவானுக்கு அடங்கி இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. பகவானுக்காகவே இருக்கு, பகவானுக்கு அடங்கி இருக்கிறது. அது பாரதந்திரியம். அந்த பாரதந்திரிய ஞானத்தை சம்பாதிக்கணும். பகவான் நாம் ஏன் செய்யணும் கேட்டால் இப்போ சொல்ல போகிறேன். தேசிகன் சாதித்த 6 விஷயத்தையும் சொல்ல போகிறேன். கூடாரி பாசுரத்திலையும் சொல்லலாம், இங்கேயும் சொல்லலாம். அங்கே வரும்போது வேறு சில அர்த்தத்தை எடுத்துக்கிறேன். தேசிகனுடைய கிரந்தத்தை சுவாதீனம் பண்ணிவிட்டா திருப்பாவு 30 நாள் என்ன 360 நாளும் சொல்லலாம். திருப்பாவு அது ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். தேசிகனிடத்தில் அத்தனை விஷயங்கள் இருக்கு. தேசிகன் எல்லா உபனிஷத்தினுடைய அர்த்தங்களையும் சாதிக்கிறார். இன்னைக்கு இந்த 6 சொல்லிட்டேன்னு கூடாரி பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு முடிஞ்சாக்க அதுவும் சொல்கிறேன் நான். ஆகையினால நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை சம்பாதிங்கோ, தெரிஞ்சுக்கோ. வேண்டுவன கேட்டியேன் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்தும் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும் பறையே. பறை என்பது ஒரு வாத்திய விசேஷம். வாத்தியத்தை வாசிக்கிறா பாருங்கோ. இந்த பறைங்கிற வாத்தியத்தை வைக்கும்போது என்ன தெரியுது? என்னடா வாத்தியம் வாசிக்கிறது, வாசலில் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த வாத்தியத்தை வாசிச்சாக்க அது எல்லா இடத்துலையும் கேட்கறது. அந்த சப்தம் கேட்கறது. நமக்கு எந்த சப்தம் கேட்கணும்னா பகவானுக்கு அடங்கி இருக்கிறவா பகவானுக்காகவே இருக்கோங்கிற சப்தத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கா. திருமாளிகையில் காலக்ஷேபத்தில் ஆச்சாரியா ஒவ்வொரு திருமாளிகையிலையும் காலக்ஷேபம் நடக்கிறது. எல்லா இடத்துலையும் எல்லா பெரியவர்களும் அவாவா பெரியவாழ்கிட்ட கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்றா. பல இடங்கள் நடக்கிறது பாருங்க. திருப்பாவை பல இடங்கள் நடக்கிறது, பக்கத்திலேயே நடக்கிறது, பல இடங்கள்ல நடக்கிறது. ஒவ்வொரு அவாவா அனுபவித்து அவாவா சொல்றா. ஆக ஆச்சாரியன் நிறைய விஷாலமா கொடுக்கிறான். அந்தந்த சிஷ்யான் எவ்வளவு கிரகிக்கிறமோ கிரகிச்ச அளவுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணி சொல்லும்படி பண்றான். இப்படி எல்லா திருமாளிகையிலையும் பிரணவத்தினுடைய பொருளும் நமசப்தத்தினுடைய பொருளும் சொல்றதுனால அதுவே பெரிய சப்தமா இருக்கான். இதுதான் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ இடத்துல ஆண்டாள் சொல்றான். அட்டாட்சர மந்திரத்தில் 3 பதம், துவய மந்திரத்தில் 6 பதம், சர்மஸ்லோகத்தில் 12 பதம். ஒன்றுக்கு ஒன்று சொன்ன அர்த்தம் இதில் இருக்கு. சர்மஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தம் துவயத்தில் இருக்கு, துவயத்தில் சொன்ன அர்த்தம் அட்டாட்சரத்தில் இருக்கு. கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இதெல்லாம் சுவாபதேசத்தில் உபனிஷத் பரமாக அர்த்தம் சொல்லணும்னா இவ்வளவும் சொல்லணும். இதெல்லாம் தேசிகன் கலந்து பேசின பேச்சரவம். முதலாளிவார்கள் 3 பேர் கலந்து பேசுகிற பேச்சுன்னு நாம முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதின்னு சொன்னமே. அந்த மாதிரி இந்த 3 மந்திரங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசின பேச்சு. ஒரு ஆச்சாரிய புருஷன் இன்னொரு ஆச்சாரிய புருஷனிடத்தில் போய் கேட்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு கௌரவ குறைச்சல் நினச்சிப்பான். அப்படிப்பட்டவா இல்லை. இவாள்லாம் பெரியவாள்லாம் மகான்கள்லாம் அந்த சுவாமி என்ன சொன்னார், இந்த பதத்துக்கு இந்த சுவாமி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறவா மாத்திரம் இல்லை, சொல்கிறவாலும் ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்துப்பான். ஒரு பண்டிதன் இன்னொரு பண்டிதனை கலந்துக்கணும். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை இந்த வியாதிக்கு எப்படி சிகிச்சை, உம்முடைய அனுபவம் என்ன கேட்குறாரு, உம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டான்.
ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீல்கிட்ட கேட்பாள, அவனுக்கு பாருங்க, அவன் ஸ்டாண்டில் தான் அவன் இருக்கான், இது கூடாதா, இதுதான் சரிங்கிறான். இல்லை அது பண்ணது தான் இருக்கணும், இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு தான் சம்பந்தம்ங்கிறான், நீ வேணா பண்ணிக்கோங்கிறான். சரி சொல்கிறா பாருங்க. இதெல்லாம் ஒத்தர் இந்த கலந்து பேசாததுனால வந்த வேலை தான் இருக்கு. ஆனால் உத்தமமான ஆச்சாரியார் ஒருவருக்கொருவர் அட்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் 3 மந்திரங்களையும் தங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவாளோடு ஷேர் பண்ணிட்டு அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை போதையந்த பரஸ்பரம்னு ஷேர் பண்ணிட்டு சிஷ்யாளுக்கு சொல்லணும். அப்படி சொன்னால் நல்ல தெளிவான ஞானம் சிஷ்யனுக்கு ஏற்படும். சரி, அந்த சுவாமிகிட்ட போய் நாம் கேட்குறதா அப்படின்னு பிரஸ்டீஜ் பார்த்தாக்க சிஷ்யனுடைய அஞ்ஞானம் இன்னும் அதிகமாக போயிடும். அதனால் தெரியாத விஷயத்தை பெரியவாழ்கிட்ட கேட்டுன்னு சொல்கிறது அப்படின்னு கலந்து பேசின பேச்சரவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரணவத்தினுடைய அர்த்தத்தையும் நமசப்தத்தினுடைய அர்த்தத்தையும் நாம் சரணாகதிக்கு முன்னால் இந்த 2 பதங்களுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை தான் ஆச்சாரியன் நான் சொல்கிறேன். சரணாகதியாகிற மேலையார் செய்வனர்களாகிற சரணாகதிக்கு வேண்டிய ஞானத்தை எல்லாம் சொல்கிறேன், கேட்குறியா? பிரணவார்த்தம் நமசப்தார்த்தம் சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே. ஆண்டாள் கேட்குறா, ஆண்டாளுடைய கோஷ்டி போகிறதுன்னு சங்கு ஊதிண்டு போகணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். சங்குங்கிறது பிரணவத்தினுடைய அர்த்தம்னு சொல்லிவிட்டோம். பறையேன்னு சொன்னாக்க பறைங்கிற வாத்தியம் ஆண்டாளுடைய கோஷ்டி போகிறதுன்னு வாத்தியத்தை அடிச்சுட்டு போகணும், கோஷ்டி வருதுன்னு தெரியணும். அந்த மாதிரி பறைன்னா பாராத்திய ஞானம், பாரதந்திரிய ஞானம், பகவானுக்கு அடங்கி இருக்கிறது, பாகவதானுக்கு அடங்கி இருக்கிறதுல போய் முடிகிறது. இதுதான் நமக்கு சம்பாதிக்க வேண்டியது. பரஸ்பர இதைஷினாம் பரிசரேஷு மாம் வர்த்தய. ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறவாளுடைய சாதுக்களுடைய பக்கத்தில் நான் வாசம் பண்ணணும். பஜ சாது சமாகமம் அப்படின்னு சொன்னான். சாதுக்களோடு எனக்கு வாசத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. சுவாமி தேசிகன் ரங்கநாதனை பார்த்து கேட்குறார், சாதுக்களோடு எனக்கு சம்பந்தத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அந்த மாதிரி பல்லாண்டு இசைப்பாரு சாது சமாகமம்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு நல்ல தர்மம் வருது, ஒருத்தன் கூடாத காரியத்தை செய்கிறான், ஒருத்தன் அதர்ம மார்க்கத்தில் போகிறான், ஒருத்தன் தர்ம மார்க்கத்தில் போகிறான். எதனால் என்ன? சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. அவனவருடைய சம்சர்க்கம்தான் நல்ல குணத்துக்கு பெற்று தருது, கெட்ட குணத்தை பெற்று தருது. சம்பந்தம் நல்ல சம்பந்தமாக இல்லை என்றால் என்ன ஆகும்னார், கெட்ட சம்பந்தத்தை பெறுவதனாலே துர்குணங்கள் வருது. நல்லவாளோடு சம்பந்தத்தை வச்சுட்டா நல்ல குணங்கள் வருது. ஹேய குணங்கள், விடத்தகுந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கல்யாண குணங்கள் இருக்கணும். என்ன உயர்ந்த குணம் பார் அப்படின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணங்கள் இருக்கணும். பஜ சாது சமாகமம், அதை தான் பல்லாண்டிசைப்பாரே. இங்கே சரணாகதிக்கு வேண்டிய ஞானத்தை சொல்லிட்டு சரணாகதியை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு பாகவதாலோடு சம்பந்தத்தை வச்சுண்டு பாகவதால முன்னிட்டு ஆச்சாரியால முன்னிட்டு இந்த மேலையார் செய்வனர்கள்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பாகவதால முன்னிட்டு செய்கிறது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. சரணாகதி பற்றி தெரிஞ்சிருத்து, பிரணவார்த்தம் தெரிஞ்சிருத்து, நமசப்தம் தெரிஞ்சிருத்துன்னு நீயே எஜமானன்னு நினச்சிட்டு சரணாகதியை பண்ணாத. பண்ணிக்க போகிற எஜமானன் நீதான், ஆனால் நீயே பிரதானம்னு நினைக்காதே. அதை சொல்ல போகிறேன். இப்போ தாரியும் சொல்லிட்டு தான் விடுவேன். பல்லாண்டிசைப்பாரே, சாதுக்களுடையதான சங்கமத்தை தான் பல்லாண்டிசைப்பாரே. ஆண்டாள் அனுஷ்டிக்கிற விரதம் நல்லபடியாக நடக்கணும்னு ததாஸ்துன்னு சொல்கிறதுக்கு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பெரியவாள் வேணுமா?
அதுதான் பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே. தீபத்தை சொன்னாக்க தீபம் போன்ற பாகவத கைங்கரியம், தீபம் போன்றது பாகவத கைங்கரியம். கொடியே, கொடியேன்னு சொல்றது பகவத் கைங்கரியம். இப்படி மேலையார் செய்வர்கள் பூர்வர்கள் அனுஷ்டித்ததான சரணாகதியை அனுஷ்டிப்பதற்கு இத்தனை ஞானத்தை சம்பாதிச்சு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் அப்படின்னு சொன்னால் இங்கே மாத்திரம் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இல்லை, மோட்சத்திலையும் பகவத் கைங்கரியம் உண்டு, பாகவத கைங்கரியம் மோட்சத்திலையும் உண்டு. ஆஸ்தே விஷ்ணு ரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதைஸ்ஸக என்று லிங்க புராணம் சொல்றது. லிங்கத்தினுடைய பெருமையை சொல்ல வந்த லிங்க புராணம் வைஷ்ணவ கண்டத்தை பற்றி சொல்லும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படிப்பட்ட லோகத்தை அடைகிறான்னா வைகுண்டத்தை அடைகிறான். அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னா பெருமாள் அங்கே நினைத்து கூட பார்க்க முடியாத விட பெருமாள் அங்கே எழுதிருக்கார் வைகுண்டத்தில். ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஸ்வரர். அங்கே யார் பக்தர்கள் பாகவதால்னா நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள், இங்கிருந்து போன முக்தாத்மாக்கள் மோட்சத்தை அடைந்தவர்கள், அங்கேயே இருக்கக்கூடியவர்கள். ஆக இங்கேயும் பாகவத சம்பந்தம் பகவத் சம்பந்தம் உண்டு, பகவத் கைங்கரியம் உண்டு, பாகவத கைங்கரியம் உண்டு. கோலவிளக்கேன்னு பாகவத கைங்கரியத்தை சொல்லி கொடியேன்னு பகவத் கைங்கரியத்தை சொல்றார். இப்படி இந்த பூர்வர்கள் அனுஷ்டித்த சரணாகதிக்கு இவ்வளவு ஞானம் வேண்டும். விதானமே கொடியே விதானமே. விதானம்னு சொன்னா என்ன அர்த்தம்? பெருமாள் ஏழுறதுக்கு மேல அந்த கர்ப்ப கிரகத்தில் ஒரு விதானம் அமைப்பிச்சிருக்கா பாருங்கோ. இங்கே கேட்கிறா விதானம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆழிமழிக்கண்ணா பாசுரத்தில் மழை வேணும்னு கேட்டிருக்கா. மேலே உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் மேலே நம்ம காப்பாற்றுறது. பகவத் விஷய ஞானம் இங்கு யோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம காப்பாற்றுறது. அப்படின்னு என்னென்ன திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணி பகவத் விஷயத்தை திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றோமே ஆனால் மோட்சத்தில் ஆசை வருது. திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணினவாளுக்கு மோட்சத்தில் ஆசை ஏற்படாதுங்கிறது கிடையவே கிடையாது. திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணணும் சம்சாரத்தில் மறுபடியும் ஜென்மாவை எடுக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. மோட்சத்துக்கு ஆசையை உண்டு பண்ணணும்னா திருவாய்மொழியை சேவிக்கணும், பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணணும். இங்கேயே அச்சாவதாரத்தை சேவிச்சுட்டு இருக்கலாம்னு சொன்னால் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை பெரிய திருமொழி சேவிச்சுட்டு இருக்கலாம். இந்த சம்சாரத்தில் இங்கேயே அச்சாவதார சேவையில் அதிகமாக பேசுவார் திருமங்கை மன்னன். மோட்சத்தில் ருச்சியை உண்டு பண்ணணும்னாக்க திருவாய்மொழியை சேவிச்சா சம்சாரத்தில் வைராக்கியம் வந்துடும். நமக்கு வைராக்கியம் வரணுமா இங்கேயே இருக்கலாமா? இங்கே இருக்கிற வரையும் தான் அச்சாவதாரத்தை சேவிப்போம். ஆனால் தொடர்ந்து இங்கேயே இருக்க முடியாது. என்ன எல்லாமே அளவோடு கூடினது. பெருமாள் சேவையும் அளவோடு கூடினது. கூடாரை வெள்ளிசை பாசுரம் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலையே. கூடார வெள்ளிசை பாசுரம் போனால் போகிறது. இன்றைக்கி சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். சக்கரை பொங்கல் உடம்புக்கு ஆகாது. ஏன்னா பிராகிருத சரீரம் தானே இது. என்னவோ வியாதிகள் வருது, உடம்புக்கு ஆகாது. கூடாரை பாசுரம் போனால் போதும் சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். கொஞ்சம் சாப்பிடுவோம். அந்த அளவோடு கூடிய அதிகமாக சாப்பிட்டா அதுக்கு தகுந்ததான வியாதி வருது, ஏறுகிறது, ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல வேலை நமக்கு இன்னும் கூடார வரல. நமக்கு என்னைக்கு வரப்போகிறதோ தெரியல கூடாது. அதுலேயும் எவ்வளோ சுவாபத்திய சாஸ்திரங்கள் சொல்ல போகிறேன்னு பாருங்க. விதானம்னு சொன்னாக்க மேலே இருக்கக்கூடியது பகவானுடையதான அந்த விக்கிரகத்துக்கு மேலே போட்டிருக்கிறதா விதானம்னு சொல்லுவாள். ஆக ஆண்டாளுடைய கோஷ்டி பணியில் நனையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க மேலே ஒரு விதானம் வேணும். அந்த விதானமும் உங்கள்கிட்ட இருக்கு, எனக்கு கொடுன்னு கேட்கலாம். விதானங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி எந்த ஒரு
பூர்வர்கள் அனுஷ்டித்த மேலையார் செய்வனர்கள்னு சொன்ன மாதிரி சரணாகதியாக இருந்தாலும் கூட சாத்விக தியாகம்னு பேர் விதானம்னு சொன்னார். கீதாச்சாரி என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம என்ன எல்லா கீதையும் தெரிஞ்சுட்டோமான்னு? கீதையினுடைய தாற்பரிய சந்திரிகையோடு தேசியனுடைய வியாக்கியானத்தோடு சேவிச்சிருக்கோமான்னு இல்லையே. தியாகம் தியாகம் சொன்னா விடுகை, விடுறதுக்கு தியாகம்னு பேர். விடுறதுக்கு நமக்கு தெரியும் என்ன, எதை விடுவோம்னா சந்தியாவந்தனத்தை விட்டுவிடலாம், அமாவாசையாதி தர்ப்பணங்களை விடுன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுவிடலான்னு பெருமான் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் காலக்ஷேபம், அந்த காலக்ஷேபத்துக்கு கூட்டம் ஜாஸ்தி வருமா? விடக்கூடாதுன்னு சொல்கிற காலக்ஷேபத்துக்கு கூட்டம் வருமா? சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லாத்தையும் விட்டுவிடலாம். என்ன அழகாக தேசிகன் சாதிக்க போகிறாரு பாருங்க. அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் எப்போ வரதோ இல்லையோ அந்த மூலமந்திராதிகாரம், துவயாதிகாரம், சர்மஸ்லோகாதிகாரத்துக்கு நிறையா பேர் வந்து இந்த 3 அதிகாரத்தையும் காலக்ஷேபம் கேட்கணும். தேசிகன் எவ்வளவு பாடுபட்டு அந்த பொக்கிஷத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கார். உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அங்கே தான் அனுபவிக்க முடியும். ஆனால் சீக்கிரம் முடிச்சா தேவையே, நீங்கள் சீக்கிரமாக முடிக்க மாட்டேங்கிறீர்கள் அப்படிங்கிற. சீக்கிரமாக முடியக்கூடிய விஷயம் இல்லைப்பா. அதெல்லாம் மதங்கள் நிறையா இருக்குது, சித்தாந்தங்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம் சொல்கிறான். அந்த சித்தாந்தத்தெல்லாம் எடுத்து தேசிகன் சொல்லி இது சரியில்லை, இது சரியில்லை, வணங்கும் துறைகள் பல பலவாக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை உபதேசம் சொன்னபடி கேட்குறான். ஆனால் எந்த மதம் வசத்தின்னு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். திருமிசை ஆழ்வார் மாதிரி சாக்கியம் கற்றோம், சமணமும் கற்றோம், சங்கரனாராக்கிய ஆகமனூர் ஆராய்ந்தோம், சாக்கியம் கற்றோம். எத்தனையோ மதங்களை, எல்லா சித்தாந்தத்தினுடைய ஞானமும் திருமிசை ஆழ்வாருக்கு தெரியும். கடைசியில் ஆழ்வார் பேயாழ்வார் போல் திருத்தி கொண்டு வந்தார். போவான் போயினாரை போகாமல் காத்து, இப்படி திருத்தி கொண்டு வந்தார் பாருங்க. திருமிசை ஆழ்வாரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார். பல மதங்களை கற்று இப்பதான் ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுட்டேன்னு அடிச்சு சொல்றார். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகக்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணன் காரணன் நீ, கற்றவனி கற்பவனி நன்கறிந்தேன் நான். ஆழ்வார் சாதிக்கிறார் பாருங்கோ, எல்லாம் பெருமான் தான். இனி அறிந்தேன், இப்போ தெரிஞ்சுவிட்டேன். எல்லா மதங்களுக்கும் போய் சிவன் நாராயணன் தான் பரதத்துவங்கிற ஞானத்தை சம்பாதிச்சுட்டேன்னு சொல்கிறார் பாருங்கோ. அந்த மாதிரி பல மதங்கள் பலவிதமாக தர்மத்தை சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தெல்லாம் சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிற இடத்துல எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு பகவானையே உபாயமா பத்தினா போதும்னு அர்த்தம் சொன்னான். தர்மங்களை விடுன்னு சொன்னது எது அப்படின்னு எல்லாம் தேசிகன் சாதிக்கணும்னாக்க சர்ம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 60 நாள் காலக்ஷேபம் சொன்னாதான் அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியும். அதெல்லாம் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. 60 நாள் காலக்ஷேபம் சொல்ல போகிறோம். தொடர்ந்து வந்து நீங்கள்லாம் கேளுங்க, தேசிகனை அனுபவிங்க. தேசிகனை அனுபவிக்கிறதை காட்டும் வேற எதுவும் போக்கியமே கிடையாது. அதுலேயே நம்ம ஆச்சாரியாருடைய வைபவங்கள் எல்லாம் அதில் வந்துடும். அப்படி விதானமே கீதையில பெருமான் சொல்லியிருக்கார். விடுறதுன்னு எல்லாத்தையும் விட்டுடுன்னு பொருள் கிடையாது. இப்படி எங்கேயாவது யாராவது அர்த்தம் பண்ணுறாங்கன்னா பண்ணிருக்கா. நித்திய கர்மாவையும் விட்டுடலாம். பகவான் ஒருவனே உபாயம்னு நினச்சிட்டாக்க போதும். அந்த ஞானம் வந்தவர் நித்திய கர்மாவை கூட விட்டுடலாம். அதுக்கு தான் தேசியம் கேட்குறதுக்கு எல்லாத்தையும் விட்டுடுன்னு மற்றவா அர்த்தம் சொல்கிற மாதிரி நீயும் சொன்னாக்க இப்போ பகவத் கைங்கரியத்தை கூட விட்டுடலாம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொன்னாக்க அதுவும் ஒரு தர்மம் தானே பகவத் கைங்கரியம், அதையும் விட்டுடலாமே அப்படின்னுலாம் கேள்வி கேட்டு நித்திய கர்மாவை ஒருபோதும் விடக்கூடாது. நித்திய கர்மாவை செஞ்சுட்டு பகவத் கைங்கரியத்தை பண்ணணுங்கிறது எவ்வளவு நிர்தாரணம் பண்ணுறார் சுவாமி தேசிகன்கிறத நாம் பார்க்க போகிறோம்.
ஆக நம்ம காப்பாற்றுறது எதுன்னு எல்லாத்து கர்மாவையும் விடுறதுன்னு பொருள் கிடையாது. தியாகம் என்பதற்கு தர்மத்தை செஞ்சுட்டு கர்மாவை செஞ்சுட்டு கர்ம பலனை கிருஷ்ணார்ப்பணம்னு விடுங்கோ. ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாக்க காலக்ஷேபமும் கேட்க மாட்டான். அப்போ எது காலக்ஷேபம் கேட்கணும்? அதுவும் கேட்கறது சவணங்கிறது ஒரு விதமான செயல்தானே. இதெல்லாம் எடுத்து தேசிகன் காண்பிக்கிறார். ஒரு வரி ஒரு நாளுக்கு போனால் 1.5 மணி நேரம் ஆகும். தேசிகனுடைய பக்தி ஒரு வாக்கியம் சொன்னாக்க 1.5 மணி நேரம் ஆகும். இது தனித்தனியாக புரிய வைக்கணும். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தான் உங்களுக்கும் மனசில் புரியும். அது ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு சமணம் பண்ணுறதும் ஒரு செயல்தானே, சாப்பிட்றதும் ஒரு செயல்தானேன்னு கேட்குறார் தேசிகன். ஒன்றுமே செய்ய வேண்டாம், மாமேக்கம் சரணம் பிரஜா, மாமேக்கம் சரணம் பிரஜா, அது விடுறதுன்னு இருக்குது. தர்பான் பரித்தேஜ்ய என்பதுக்கு அப்படி பொருள் கிடையாது. காரியத்தை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காமல் காரியத்தை செய்யு. கர்மண்டே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா, பலனில் ஆசை வைக்காதே அப்படின்னு சொல்லி காரியமித்யே நயத்கர்மா நியதம் கிரியதே அர்ஜுனா சங்கம் தெக்த்வா பலத்யாகா சத்யாகா சாத்விகோ மதா அப்படின்னு செய்ய வேண்டிய கர்மான்னு செஞ்சுட்டு காரியத்தை செஞ்சுட்டு சங்கம் தெக்த்வா பலத்யாகா, நாம் செய்கிற கர்மாவனுடைய பலன் நமக்கு அப்படின்னு நினச்சிக்காம நாம் செய்கிற கர்மாவனுடைய பலன் பகவத் பிரீத்தின்னு நினச்சிக்கோ, கிருஷ்ணார்ப்பணம்னு நினச்சிக்கோ. இப்படி செய்கிறது தான் சாத்திய தியாகம்னு பேர். சொஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான், அவனுடைய சந்தோஷத்தின் பொருட்டு நம்மை கொண்டு அவனே செய்வித்தான், அவனே செஞ்சின்றான். உண்மையிலேயே பிரவச்சனம் பண்ணுறோன்னு நாம் பண்ணலை, பெருமாள் நம்மை கொண்டு பண்ணின்றான். என்ன, இது அவனுடைய சொத்து. உடம்பும் அவனுடைய சொத்து, ஆத்மாவும் அவனுடைய சொத்து. அவனுடைய பிரீதிக்காக சொல்லும்படி செய்தான் அவனுடைய சொத்தை கொண்டு. ஸ்வகீயைச்ச உபகரணைஹி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி ஸ்ரீயப்பதிஹி ஸ்வசேஷபூதமிதம் காலக்ஷேபாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான். ஸ்வகீயைச்ச உபகரணைஹி, இதான் வேண்டுவன கேட்டியே. உபகரணங்கள் இதுதான் அவனுடைய உபகரணங்கள். நாம் எல்லோரும், இந்த சரீரம், இந்த இந்திரியம், இந்த ஆத்மா எல்லாம் அவனுடையது. அவனுடைய உபகரணங்களை கொண்டு அவனுடைய பிரீதிக்காக அவன் செய்து கொள்கிறான். இதான் விதானமே. ஒருவனை காப்பாற்றுவது என்பது, ரட்சிப்பது என்பது எதுன்னா, அவன் செய்கிற காரியம் எல்லாத்தையும் பகவான் செஞ்சின்றான்னு சொல்லணும். அதுதான் நம்மை காப்பாற்றும். பனியிலிருந்து மழையிலிருந்து நம்ம காப்பாற்றுறது எதுன்னா இந்த சாத்விக தியாகம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே கூடாரி வெள்ளும் செய்யும் பாசுரம் ஆரம்பிக்கணும். மணி 6:10 ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பித்தாக்க அது சொல்ல முடியாது. அந்த கூடாரி வெள்ளும் செய்யும் பாசுரத்தையும் சொல்லணும். அதுக்கு சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு கிரந்தத்தில் அதையும் சொல்லணும். பகவான் தான் உபாயம்னு சொன்னதுக்கு தேசிகனுடைய திருவுள்ளம் என்ன? ஏகம்ங்கிறது ஸ்பஷ்டமாக பகவான் சொல்லி இருக்கும் பொழுது, இந்த சரணாகதின்னு ஒரு உபாயத்தை செஞ்சுட்டாக்க ஏகம்னு சொன்னதுக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். நான் ஒருவன் தான் உபாயம்னு அவன் சொல்லி இருக்கும் பொழுது நீ சரணாகதின்னு மற்றொரு உபாயத்தை செய்தால் அவனுடைய வார்த்தையிலே நமக்கு உபதேசத்தில் சந்தேகம் இருக்கிற மாதிரி ஆயிடும். ஆகையினால சரணாகதிங்கிறது தனியாக ஒரு உபாயமாக பண்ணக்கூடாது அப்படின்னு ஆட்சேபம் வர, கிருஷ்ணனுடையதான திருவுள்ளம் என்ன? பகவானுடைய திருவுள்ளத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆச்சாரியார் திருவுள்ளத்துக்கு அது தெரிஞ்சிடும். பகவானுடைய திருவுள்ளத்தை ஆழ்வார்கள் காண்பிப்பா, அவளால் காண்பிக்க முடியும். என்ன நித்திய சூரியலாக இருந்து இங்கே வந்தவா.
நம்ம போன்ற கிடையாது. இதுக்கும் பிரமாணம் இருக்கு. ஆழ்வார்கள்லாம் ஏற்கனவே இருந்து நித்தியசூரியலாக இருந்து இந்த லோகத்தில் ஒரு காரியார்த்தமாக ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கோசரம் வந்தார். பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கடவு பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதே எத் சமீஹிதம் அச்சுதா. ஏற்கனவே நித்தியசூரியலாக இருந்து பகவானாலே இந்த லோகத்துக்கு அனுப்பப்பட்டு அவனுக்குள்ள புகுந்து எது நல்லதோ அதை பகவான் செய்கிறான் அவர்களை கொண்டு. ஆகையினால நித்தியசூரிகளுடைய அம்சமானபடினாலே ஆழ்வார்கள் பகவானுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் இருப்பதினாலே சதா பஷ்யந்தி சூரையா, எப்பொழுதும் பகவானை பார்த்துட்டே இருக்கா. பகவானுடைய அபிப்பிராயம் அவளுக்கு தெரியுமானபடினாலே சரமஸ்லோகத்தில் மாமேகம் சரணம் பிரஜான்னு சொன்னதுக்கும் ஆழ்வார்களுக்கு அந்த திருவுள்ளம் என்னன்னு தெரியும். அதனால்தான் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தின்னார் நம்மாழ்வார் கிருஷ்ணனை. எவ்வளவு தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மத்தையும் எடுத்து உபதேசம் பண்ணினான் கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதையை. அந்த கீதையில் இல்லாத தர்மமே கிடையாது. நெறி எல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்தொரு மூர்த்தி, பூர்ண ஞானம் உடையவன், சர்வஜன் சொல்லி இருக்கான். அப்போ சர்வஜன் சொன்னது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு தெரியும். அப்போ ஆழ்வார் ஏகம் சரணம் பிரஜான்றதுக்கு ஆழ்வார்கள் என்ன சொல்கிறார், ஆச்சாரியர்கள் எப்படி என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுட்டாதானே நாம் அனுஷ்டிக்கிறதான சரணாகதி ஏகம் சரணம் பிரஜா, நான் ஒருவனே உபாயம்னு பகவான் சொன்னதுக்கு விரோதமல்ல நாம் அனுஷ்டிக்கிற சரணாகதி அப்படின்னு எப்போ தெரியும்? ஆச்சாரியால் திருவள்ளம் எதுன்னு தெரிஞ்சாலும் தெரிய முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பாவை முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அர்த்தத்தெல்லாம் இந்த பின் பாசுரங்கள் கூடாரி பாசுரத்தன்னைக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரியே நான் ஆண்டாளை சேவிக்கிறது